நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. பையன் அவங்க அம்மா அவங்க 2 பேர் தான். அந்த பையனுக்கு வேலை இல்லை, பெருசா வசதியும் இல்லை, ஒரு கிராமம், ரொம்ப குடிசை வீடு மாதிரி. அவங்க ஒரு உணவகம் நடத்துறாங்க. நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அதான் அந்த கான்செப்ட். அப்படி ஒரு விஷயத்த ஒரு பெரிய பணம் உள்ளவர் யோசிச்சா அது ஒரு விஷயம். பட் அவங்ககிட்ட பணமே இல்லை, எனக்கு ஆக்சுவலா வேலை வாய்ப்பு, எனக்கு தொழில் செய்ய வேற எதுவும் தொழில் இல்லை, இப்படி ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்றேன்னு ஆரம்பிச்சார். இன்னைக்கு நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த வேலையை நிக்காம பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அவங்க அதுக்கு நாங்க போட்ட அந்த வீடியோ அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பட் நாங்க ஆக்சுவலா 3 ரூபாய்க்கு தோசை விற்கிற ஒரு அக்காவை பார்த்தோம். அது ஒரு கிராமம், ஆக்சுவலா திருவண்ணாமலையிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு கிராமம். 3 ரூபாய் தோசை. இப்ப நீங்க அதுக்கு முட்டை தோசை போடணும் அப்படின்னா நீங்க கொண்டு போய் முட்டை கொடுத்தா அவங்க ஃப்ரீயாவே அந்த முட்டை தோசையை ஊட்டி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்களே ஒரு எக் வாங்கி ஒரு முட்டை தோசை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முட்டை அன்னைக்கு என்ன விலையோ 3 ரூபாய்னா 3 ரூபாய் பிளஸ் அந்த தோசைக்கான 3 ரூபாய், அவ்வளவுதான். அதுல ஒரு பைசா கூட ஏங்க உங்களுக்கு, நீங்க வறுமையில இருக்கீங்க, உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரூபாய் லாபம் வேண்டாமா அப்படின்னு கேட்டோம். இல்ல, எனக்கு ஏன் தோசைக்கான விலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு கஷ்டப்படுற சிரமப்படுற பல மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. மதுரையில கமலம் பாட்டின்னு ஒரு பாட்டியை பத்தி பதிவு பண்ணோம். அந்த பாட்டியோட வயசு 80. அவங்க கிட்டத்தட்ட 42 வருஷங்களா ஒரு வீட்டு வாசல்ல டெய்லியும் காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஆப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட், காலையில் மதுரையில இருந்து ஒரு காலை உணவு. நம்ம இங்க சாப்பிட்ற ஆப்பம் இல்லை, தேங்காய் பால் ஆப்பம் இல்லை, அது ஒரு ஸ்வீட், கருப்பட்டியில் போய் செய்யற ஒரு ஸ்வீட். ஸோ அவங்க அது 46 வருஷங்களா அதை செய்யறாங்க. அது ஒரு மண் கல்லுல, மண் சட்டி மாதிரி இருக்கும். அந்த சட்டி ஒரு 2 மாசத்துக்கு வரும், அதுக்கப்புறம் உடஞ்சிரும். அவங்க அந்த சட்டியை ஒருத்தர்கிட்ட செய்யற ஆள்கிட்ட சொல்லி அதை வாங்கி செய்யறாங்க. அவங்க நினைச்சிருந்தா நார்மல் கல்ல செஞ்சிருக்கலாம். பட் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அவங்களோட வீட்டு வாடகை 2000 ரூபாய். அவங்க கடை போடுற இடத்துல இருந்து அவங்க வீடு 1.5 கிலோமீட்டர் தூரம். அந்த 80 வயசு பாட்டி டெய்லியும் அவ்வளோ தூரம் காலையில் நடந்து போயிட்டு 2 முறை அந்த ஜாமான்களை கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லாத பையன். அவங்களுடைய வீட்டு வாடகை 2000 ரூபாய். ஸோ அந்த வீட்டு வாடகையை கொடுக்கவே இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவு பண்ணோம். ஸோ ஜென்ரலாக நம்ம நல்ல உணவை மட்டுமே பதிவு பண்ணிட்டு வர்றதுனால நம்ம வீடியோக்கள் மேலே உள்ள நம்பிக்கையின் காரணமாக அந்த பாட்டிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து 5,44,000 ரூபாய் ஒரு தொகை திரட்டி அந்த பாட்டி இனிமேல் வாழ்க்கையில் வாடகை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லீஸ் வீடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ ஒரு வீடியோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்கே முதல் முறை கொடுத்தது அந்த வீடியோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலமா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கமர்கட் ஸ்ரீன்னு ஒருத்தரை பற்றி பதிவு பண்ணோம். அவருடைய பையனுக்காக ஒரு சாக்லேட், அதாவது நல்ல ஸ்நாக்ஸ் தேடுறப்போ ஒரு பிராண்டட் சாக்லேட்ஸ் மட்டும்தான் அவங்க கையில் இருந்தது. வேறு நல்ல ஸ்நாக்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இல்லையேங்கிற ஏக்கத்தை அவரோட வேலையை விட்டுட்டு இன்னைக்கு மற்ற குழந்தைகளுக்காகவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை மட்டுமே பண்ற ஒரு மனிதர். அவரோட வாழ்க்கையவே அவர் பையன் கேட்ட ஒரு ஸ்நாக்ஸுக்காக மாற்றி அவரோட தொழிலையே மாற்றி இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சுவலா இந்தியால இருந்து பல பேர் அவர்கிட்ட நல்ல ஒரு ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல மனிதர்களை நம்ம டெய்லியும் சந்திக்க முடிஞ்சது.